வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் மோர் குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/4 கப் பச்சரிசி, அது கூட 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். இந்த 1/2 லிட்டர் தயிரை நல்லா கரைச்சிட்டு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா புது தயிர் கூட சேர்க்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம் இதை சேர்த்து முதல்ல ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இது ஏன் அரைக்கிறோன்னா குழம்புக்கு, இந்த மோர் குழம்புக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, அதாவது 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து இந்த மோருக்கும் சேர்த்து இதிலே சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடியானதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணி கொஞ்சமாக கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் பெருங்காயம், தூள் பெருங்காயம் இருந்தால் நீங்கள் காஞ்ச மிளகாவும் போட்டுட்டு கடைசியாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இதில் காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கொழுப்பு நிறைய வராது. இப்போ இதை நல்லா வதக்கி வேக வச்சுக்கணும். நல்லா வெந்த பிறகு தான் நம்ம வந்து அந்த தேங்காய் கரைசலை இதில் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு, அந்த கொழுப்பெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இதை நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அங்கங்கே கட்டியாக ஆகிடும். அதனால் நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து அந்த அரிசி பருப்பு தேங்காய் எல்லாமே நல்லா வெந்து உங்களுக்கு நல்லா கட்டியாகிடும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மோர் இதில் சேர்த்துடலாம். இந்த அரிசி பருப்பு வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மோர் சேர்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மோரை சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா இது சீக்கிரமே இந்த பருப்பெல்லாம் அரிசியும் பருப்பு வெந்துடுச்சு இல்லையா, அதனால் அந்த மோரோட நல்லா கலந்துரும். இல்லைன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கரெக்டாக கலராது. இப்போ பாருங்கள், நல்லா கலந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு அது கொஞ்சம் திக்காக இருந்தால் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. திக்காக இருந்தால் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை இதே திக்னஸ் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இது அதுக்கப்புறம் கலரக்கூடாது. இப்போ இந்த மோர் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டோம்னா அவ்வளோதான். இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நுரைச்சி வந்து ஒரு கொதி வர ஸ்டேஜ் வரும். கொதிக்கக்கூடாது. கொதி வர ஸ்டேஜ் வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும்.
பார்த்தீங்கன்னா அங்கங்கே பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு, நல்லா நுரைச்சி வருது. இப்போ கொதி வர ஆரம்பிக்குது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மூடக்கூடாது. மூட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும் மோர். இதை வந்து இன்னும் கொதிக்க விட்டிங்கன்னா மோர் தனியாக தண்ணி தனியாக திரிஞ்சிடும். அதனால் கொதிக்க விடக்கூடாது மோர் குழம்பு. பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு, வெண்டைக்காய் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.